தேவனுடைய சமூகத்துல தேவனுடைய வார்த்தைகளை படிக்கவும் தீர்க்க தரிசன பகுதிகளை நாம் பார்க்கும் வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். மீண்டுமாக இந்த புதிய நாளிலே தேவன் தாமே நம்மோடு கூட இருந்து நாம் என்ன காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. நாம் போன முறை நாம் பார்த்த பகுதிகள் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தினுடைய முதல் மிருகம், அதுல 2 மிருகங்கள் இருக்கிறது என்று பார்த்தோம். அதாவது வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தை 2 பகுதியாக பிரிக்கலாம். 1 10 வரை ஒரு பகுதியாக, 11 18 வரை இன்னொரு பகுதியாக நம்ம பிரிக்கலாம் என்று பார்த்தோம். அதுல 1 10 அதிகார வசனங்களில் அதையும் 2ஆக நாம பிரிக்கலாம். 1 4 வரை ஒரு பகுதியாகும், 5 10 வரை அடுத்த பகுதியாக நாம் பிரிக்கலாம். அந்த 2க்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகளும் ஒற்றுமைகளும் என்ன என்பதை நாம் படித்த ஞாபகம் எனக்கு இருக்கிறது. சரி, நம்ம 2வது பகுதியை படிக்க போறோம். அந்த அதிகாரத்தினுடைய 2வது பகுதியை இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். அதுக்கு முன்னாடி முதல் பகுதியில் இருக்கக்கூடிய மிருகம் எது? முதல் பகுதியிலே நாம் பார்க்கக்கூடிய மிருகம் எது? சரியா சொல்லுங்க. ரோம் சரிதான். அஞ்ஞான ரோம். அஞ்ஞான ரோம். அது 12ஆம் அதிகாரம் தான் அஞ்ஞான ரோம். 13ஆம் அதிகாரத்துல வரக்கூடிய முதல் மிருகம் எது? சரி, 3 நாள் கேப் விட்டோம் பாத்தீங்களா, அதனால கொஞ்சம் சிரமப்படுறோம்னு நினைக்கிறேன். 13ஆம் அதிகாரத்துல வரக்கூடிய அந்த முதல் மிருகத்திற்கு ஒரு காயம் ஏற்படுகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஒரு தலையில ஒரு காயம் ஏற்படுதுன்னு சொல்லி பார்த்தோம். கோபுரம். அப்ப 13ஆம் அதிகாரத்தினுடைய மிருகம் கோபுரம். 7 தலைகளில எத்தனாவது தலை இந்த கோபுரம்? 5வது தலை. வெரி குட். அவ்வளவுதான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. நைட்டு எழுப்பி விட்டு கேட்டா கூட சரியா சொல்லணும், தெளிவா இருக்கணும். வெளிப்படுத்தல் 12 அஞ்ஞான ரோம், வெளிப்படுத்தல் 13 பாப்புரம். அவ்வளவுதான். சரிங்களா? சோ இந்த பாப்புரம் என்னெல்லாம் செய்யும் என்பதை நாம் பார்த்தோம். அது எவ்வளவு காலம் வரைக்கும் அது பரிசுத்தவான்களுடைய யுத்தம் பண்ணும் என்பதை நாம பார்த்தோம். 42 மாதங்கள். அதன் முடிவில் என்ன நடக்கும்? காயம் ஏற்படும். காயம் 2 வகையில ஏற்படும். ஒன்று, 2மே பட்டயத்தினால ஏற்படும் என்று பார்த்தோம். இந்த 2 பட்டயம் என்ன? ஒன்று மிலிட்டரி போர்ஸ், இராணுவத்தினுடைய பட்டயம். 2வது வேதாகமம் என்னும் பட்டயம். இந்த 2 பட்டயத்தினாலும் அது காயப்பட்டது. சரி, காயப்பட்டுச்சு, பிழைச்சிச்சா? பிழைச்சது. அது பிழைச்சிருச்சு. அது மீண்டுமாக எழும்பினது என்பதை நாம் பார்த்தோம். அதனுடைய காயம் சொஸ்தமான அனுபவம் தான். முசோலினியும் காஸ்பரியும் ஒரு ரோமாபுரியுடைய ஒப்பந்தத்திலே அவர்கள் கையெழுத்திடுகிறார்கள். இது 1929. இதன் மூலமாக அதனுடைய அரசியலில் ஏற்பட்ட காயம் சுத்தமாக்கப்பட்டது. அப்புறம் நம்ம இன்னொரு விஷயத்தை நம்ம படிச்சோம். பின்பு ஒரு சமயத்துல 2015 இந்த காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம்.
அது ஏற்பட்ட ஆன்மீக காயமும் சொஸ்தமடைய தொடங்கிட்டு. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் 2015 அங்கே ஒரு பெரிய கன்வென்ஷன்ல நார்த் அமெரிக்கன் எல்லா சபையினுடைய தலைவர்களும் கூடியிருந்த இடத்துல போப் பிரான்சிஸ் அவர்கள் உடைய வாய்மொழியாக நாம் கேட்க முடிந்தது. அந்த புராட்டஸ்டன்ட் மார்க்கம் பிரிந்தது சபையில ஏற்பட்ட காயம் என்று சொல்லுகிறார். சரீரத்திற்கு ஏற்பட்ட காயம். அப்படியானால் புராட்டஸ்டன்ட் இயக்கம் அனைத்தும் இந்த போப்பு மார்க்கத்தோடு இணைவது காயம் சொஸ்தமடைவதற்கு அடையாளமாக இருக்கிறது என்பதை நாம் படிச்சோம். சரிங்களா? இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, சரி. பிப்ரவரி 11 யாரோ ஏதோ கேட்ட மாதிரி தெரிஞ்சு. பாஸ்டர் டேவிட் பேசுறேன். சொல்லுங்க. இந்த காயம் அப்படின்றது வந்து அந்த 1798 அந்த மிருகம் போப் வந்து கைது செய்யப்படுகிறது தானே பாஸ்டர்? ஆமா, காயம் ஏற்படுவது அந்த போப் கைது செய்யப்படுவது. சரி, காயம் சொஸ்தமாக்கப்படுவதுதான் அந்த புராட்டஸ்டன்ட் வந்து பிரியறத சொல்றீங்களா? காயம் சொஸ்தமடைவது என்பது ஒரே நேரத்துல ஆகவில்லை. காயம் சொஸ்தமடைய தொடங்குகிறது. பிப்ரவரி 11, 1929 இது வந்து 2 விதத்துல காயப்பட்டது. ஒன்று, அரசியல் செல்வாக்கை இழந்ததுதான் 1798. தனது ஆன்மீக செல்வாக்கையும் அது இழந்திருந்தது. சரிங்களா? அதையும் போப்பரசர் என்ன சொல்லுகிறார்? அதுவும் காயம் என்று சொல்லுகிறார். பாஸ்டர், இது வந்து லூத்தர் வந்து 1517. ஆமா ஆமா. இது ஆனா காயப்பட்டது வந்து 1798. அப்ப ரெண்டும் வந்து காயத்துக்கு தான் சொல்றீங்க, ஒப்பிடுறீங்களா? ஆமா, காயத்துக்கு தான் ஒப்பிடுறோம். பட்டயத்தினாலே காயப்படுகிறது சொல்லி பார்த்தோம்ல. இரண்டுமே அதுக்கு அந்த மிருகத்துக்கு ஏற்பட்ட காயங்கள் தான். ஆனா 13ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கக்கூடியது 1798 உடைய காயம். நான் எக்ஸ்ட்ராவா ஒண்ணு சொல்றேன், இன்னொரு காயம் ஏற்பட்டு இருக்கிறது. புராட்டஸ்டன்ட் மார்க்கம் உருவானதும் ஒரு காயம் என்று யாரு சொல்றா? போப்பரசு சொல்லுகிறது. அது எப்படி நடந்தது? அது ஏதோ 1517 நடந்த விஷயம் மாத்திரம் அல்ல. அதற்கு பிற்பாடு அது 1517 நம்ம டேட்டா வச்சுக்க முடியாது. ஏன் அப்படின்னா 1718 வரைக்குமே 1798 வரைக்குமே இந்த மிருகமானது காயப்பட்டு கொண்டேதான் வருகிறது. எதன் அடிப்படையில? சத்தியத்தின் அடிப்படையில. அது வந்து ஒவ்வொரு முறையும் அது ஒரு எதிர்ப்பை சந்தித்துக் கொண்டேதான் வருகிறது. 1798 ஏற்பட்ட காயம், 2 காயத்தையும் 1798 நம்ம பார்க்கலாம். 2 வகையான காயத்தையும் நம்ம 1798 பார்க்கலாம். இத ஆக்சுவலா நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, தேவன் கொடுத்த அதனுடைய ஆளுகையின் காலம் முடிவடைகிறது தான் 1798. இதோடு கூட நம்ம வெளிப்படுத்தல் 13 படிக்கக்கூடியது இந்த 1798 ஏற்பட்ட ஒரு காயம். இதுல அரசியல் செல்வாக்கை அது இழக்கிறது. ஆனா அதுக்கு முன்னாடியே இது வந்து தாக்கப்பட்டது, வேத வசனத்தின் மூலமாக தாக்கப்பட்டது. அல்டிமேட்டா அது இழந்தது வந்து 1798. அந்த டேட் தான் நம்ம குறிக்கிறோம். மற்றது டேட் நம்ம குறிக்கிறது இல்ல. அது வந்து அதுவும் ஒரு காயம் என்று நம்ம சொல்லுகிறோம். நாம சொல்லல, அவங்களே சொல்றாங்க. சரிங்களா? அவங்களே சொல்றாங்க. அதாவது இந்த விஷயத்தை பெருசுப்படுத்தாம இருக்கிறதுக்காக அவங்க அதை காயம்னு சொல்றாங்க. அதாவது இந்த தோல்வியை மறைக்கிறதுக்காகவும் அவங்க அதை
காயம்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணு. ஆனா இது தன்னுடைய அரசியல் வல்லமையை மீண்டும் பெற்றுக்கொண்டது February 11, 1929. அங்கதான் என்ன செய்யறாங்க, ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டு அங்க ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. இதன் வாயிலாக அரசியல் வல்லமை மீண்டுமாக என்ன செய்யப்படுகிறது, அதற்கு கொடுக்கப்படுகிறது. ஆக்சுவலா நம்ம இது என்ன சொல்லுவோம்னு சொன்னா, காயம் ஆற சுஸ்தமாக்கப்பட தொடங்குகிறது. சரிங்களா? ஏன்னா இது வளர்ந்து கொண்டே போக போகிறது. இது காயம் ஆறிடுச்சு அப்படிங்கிறத பார்க்க 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 ஜனங்கள் என்ன செய்ய போறாங்க, இது இந்த மிருகத்தை பின்பற்ற போறாங்க என்பதை நம்ம செய்யலாம். அந்த நாளேடுல என்ன எழுதியிருக்கிறாங்க, இந்த கையெழுத்தை பொறித்ததால் காயம் சொஸ்தமாயிற்று, இரு பக்கங்களிலும் பரஸ்பர அன்பு வெளிக்காட்டப்பட்டது என்று சொல்றாங்க. சரி, இந்த மிருகம் காயம் சொஸ்தம் அடைந்தது. இதை பார்த்து எல்லாரும் என்ன செய்யறாங்க, அந்த மிருகத்தை பின்பற்றுறாங்க. நம்ம லாஸ்ட் டைமே நான் வந்து அதை பகிர்ந்து கொண்டேன். ஆனால் அடுத்த மிருகத்தை பார்க்கிறதுக்கு முன்பாக இங்க ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். மிருகத்திற்கும் கிறிஸ்துவுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. ஒரு தொடர்பு இல்ல, ஒரு ஒற்றுமை இருக்கிறது. கவனிச்சுட்டே வாங்க. இயேசு கிறிஸ்துவானவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே ஊழியத்தை செய்ய புறப்பட்டார். அதாவது ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறி ஊழியத்துக்குள்ளே வந்தார். ஜலத்திலிருந்து வெளியே வருவது அவர் அபிஷேகம் பண்ணுகிறதற்கு அடையாளமாக இருக்கிறது. அபிஷேகம் பண்ணப்பட்டதற்கு அடையாளமாக இருக்கிறது. அவர் அதற்கு பிற்பாடு பப்ளிக் மினிஸ்ட்ரியில இறங்குறார், பொது ஊழியத்துல இறங்குகிறார். அதே போல இந்த 13ஆம் அதிகாரத்தின் மிருகமும் தண்ணீரில் இருந்து எழும்புகிறது. அதுக்கப்புறம் ஊழியத்தை செய்ய புறப்படுகிறது. அது தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்து. கிறிஸ்துவானவர் 3.5 வருஷம் இந்த உலகத்துல பூமியில ஊழியத்தை செய்தார். இந்த மிருகமும் தீர்க்க தரிசன 3.5 வருஷங்கள் உலகத்துல தன் பணியை செய்தது. கிறிஸ்து காயமடைந்தார், மிருகமும் காயப்பட்டது. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், மிருகமும் பிழைத்தது. யோவான் 12 நம்ம வாசிக்கிறோம், நான் உயர்த்தப்படுகிற பொழுது எல்லாரையும் என்னிடத்தில் எடுத்துக் கொள்வேன்னு சொல்லுகிறார். அவர் சிலுவை மரணம் எல்லாரும் அவரை பின்பற்றுவதற்கு உதவி செய்தது. அதே போல இந்த மிருகம் காயப்பட்டு பிழைத்ததை பார்த்தவர்கள் பூமியில் அநேகர் இதை பின்பற்றுகிறார்கள். ஒற்றுமையை நீங்க பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த இயேசு கிறிஸ்து, அவருக்கு இன்னொரு பெயர் மீகாவேல். மீகாவேல் என்றால் இவரை போல் யார் என்று அர்த்தம். தேவன் போல் இருக்கிறவர் யார்? மிஷாயில். மிஷாயில் மிஷாவேல் நம்ம வாசிக்கிறோம்ல, அதனுடைய அர்த்தம் தேவன் போல் இருக்கும் இவர் யார் என்று அர்த்தம். அதே மாதிரி இவரை போல் யார் இருக்கிறார்கள் என்றும் அர்த்தம். இந்த மிருகத்தை பின்பற்றவங்க என்ன சொல்றாங்க, மிருகத்திற்கு ஒப்பானவன் யார் அப்படின்னு சொல்லி அந்த மிருகத்தை பின்பற்றுறாங்க. இந்த பெயர்ல கூட ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். சோ ஒரு செயல்பாடுகளிலும் பெயரிலும் ஒரு ஒற்றுமை இருக்கிறத நீங்க பாருங்க. 2 பேருக்கு ஒரு பேர் இருக்குது. இவர் கிறிஸ்து, மிருகத்துக்கு என்ன பேர் வைக்கலாம் நீங்களே சொல்லுங்க. அந்தி கிறிஸ்து, அவ்வளவுதான். பாருங்க, கிறிஸ்துவ இமிட்டேட் பண்ணுது. இப்படி கணக்கச்சிதமா வேற யாருக்குமே பொருந்தாது. சோ இந்த ஒரு பேரலிசம நம்ம கவனிக்க வேண்டும். சோ இந்த மிருகமானது வேற எதுவும் இல்ல, அந்தி கிறிஸ்து தான். இன்றைக்கு உலகமானது இன்னும் அந்தி கிறிஸ்துவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியும். ஆனால் அந்தி கிறிஸ்து வல்லமை என்னவோ இனிமேல் தான் வரப்போகிற வல்லமை அல்ல.
ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒன்றுதான் என்பதையும் நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். சரி, இப்ப நம்ம வாசிக்கலாம். 11வது வசனத்துல இருந்து வாசிங்களேன். 11ல இருந்து, வெளிப்படுத்தல் 13:11. பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதா இருந்தது. வலுசர்ப்பத்தை போல பேசினது. இங்க பாக்குறோம், 2வது மிருகம் பூமியில இருந்து எழும்பிற்று. முதல் மிருகம் அதனுடைய செயல்பாடுகள், அதனுடைய காயம், அதனுடைய சுத்தமாக்கப்படுதல், இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். 2வது மிருகத்தை காட்சியில கொடுக்கிறாரு. இதுல பூமியில இருந்து எழும்புகிறது. 2 மிருகத்துக்கு ஒரு வித்தியாசத்தை பாருங்க. அது தண்ணீர்ல இருந்து எழும்புகிறது, இது பூமியில இருந்து எழும்புகிறது. உருவத்திலும் தோற்றத்திலும் வித்தியாசம் இருக்கிறது. 2வது மிருகம் பூமியில இருந்து எழும்புகிறது அப்படின்னு சொன்னா மக்கள் இல்லாத இடத்தில் இருந்து எழும்புகிறது. ஏன்னா தண்ணீர்னா ஜனக்கூட்டம். இங்க ஜனக்கூட்டம் இல்லாத, ஜாதிகள் இல்லாத இடத்துல இருந்து, நேஷன் இல்லாத இடத்துல இருந்து இது உருவாகிறது. ஜான் வெஸ்லி 1754வது ஆண்டு, இந்த டேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் சொல்றாரு, he is not yet come. அந்த 2 கொம்புள்ள மிருகத்தை குறித்து அவர் பேசுகிறார். அவன் இன்னும் வரவில்லை. though he cannot be far off. அவனுடைய வருகை ரொம்ப தூரத்துல இல்ல. for he stopped here at the end of the 42 months of the first beast. முதல் மிருகத்தினுடைய 42 மாதத்தினுடைய முடிவில் இந்த மிருகம் எழும்பும் என்று சொல்லுகிறார். ஏதோ நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்ம தான் பிரசங்கித்துட்டு இருக்கிறோம், நம்ம நினைச்சிட்டு இருக்க கூடாது. ஜான் வெஸ்லி 1754லயே இந்த மிருகம் விழுகிறதுக்கு முன்னாடியே பாருங்களேன். தீர்க்க தரிசனத்தை ஏதோ நம்ம தான் இப்ப படிச்சுட்டு இருக்கோம் நினைக்காதீங்க. அவங்களே படிச்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம தான் அதை ஆன்டி கிரைஸ்ட்னு சொல்றோம் நினைக்காதீங்க. எல்லா ப்ராட்டஸ்டன்ட் ரிஃபார்மர்ஸும் இதுதான் ஆன்டி கிரைஸ்ட்னு சொல்லிட்டு கத்தோலிக்கத்தை, அதாவது அந்த சிஸ்டத்தை, அந்த மார்க்கத்தின் ஆளுகையை அடையாளப்படுத்தி காட்டுறாங்க. சோ இப்போ நிறைய பேர் எப்படி பேசிக்கிறாங்க, செவன்த் டே அட்வென்டிஸ்ட் மட்டும்தான் இவங்களை ஆன்டி கிரைஸ்ட்னு சொல்றாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் சொல்ற குற்றச்சாட்டு இதுல தந்து தப்பிக்கிறதுக்காக மற்ற ப்ராட்டஸ்டன்ட்கள் இந்த அந்தி கிறிஸ்துவ பத்தி பேசுறதே கிடையாது. அதாவது இப்போ இந்த அந்தி கிறிஸ்துவ பத்தி பேசுறது கிடையாது. வரப்போற அந்தி கிறிஸ்துவ குறித்து பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த அந்தி கிறிஸ்துவ குறித்து பேசுறதே கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்களோட இணைந்தது ஒரு காரணமாக இருந்தாலும் அவங்களை காயப்படுத்தக்கூடாது, அவங்களை வேதனைப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முன் வைக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அது தன் உபத்திரவத்தை கொடுக்கும் பொழுது தப்பித்துக் கொள்வதற்காக சாத்தான் இப்படிப்பட்டமான சிந்தனையை அவர்களுக்கு கொடுக்கிறான். அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸா மாறிட்டாங்க. ஆனா எல்லா ப்ராட்டஸ்டன்ட் சபைகளினுடைய துவக்க ரிஃபார்மர்ஸ், அந்த சீர்திருத்தவாதிகள்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும் போப்பு மார்க்கம் தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்தி கிறிஸ்து என்பதை அவர்கள் அறிந்திருந்தார். சோ ஒரு ஆராய்ச்சி கூட நீங்க பண்ணி பாருங்க. இப்ப உள்ள ப்ராட்டஸ்டன்ட் சபையை விட்டுருங்க, இது ப்ராட்டஸ்டன்ட் சபையே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நிறைய முளைச்சிருச்சு. முன்னாடி எல்லாம் எந்த சபைக்கு யார் ஃபவுண்டர்னு நமக்கு தெரியும். இப்போ எத்தனை சபை இருக்குது, எல்லா சபைக்கும் ஒவ்வொரு ஃபவுண்டர் இருக்கிறாங்க. எல்லா சபைக்கும் ஒவ்வொரு ஃபவுண்டர்ஸ் இருக்கிறாங்க. ஒரு சின்ன கிராமத்துல தனியா ஒரு சபை ஆரம்பிச்சு தனியா நடத்திட்டு இருக்கிறாரு. அவருடைய கோட்பாடுகள் வித்தியாசமா இருக்கு. அவங்களெல்லாம் நம்ம கணக்குல எடுக்க வேண்டாம். ஆனா ப்ராமினன்ட் சர்ச்சஸ் இருக்குதுல்ல, லுதரன் சபை இருக்குது, பிரெஸ்பிட்டேரியன் சர்ச் இருக்குது, பிரதரன்ஸ் சர்ச் இருக்குது. இது பல சபைகள் ப்ராமினன்ட் சர்ச்சஸ்ல இருக்கு. உலகளாவிய ப்ராமினன்ட் சபை. ஏதோ நம்ம சிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சபையை எடுத்து பேசாதீங்க. உலகத்துல உலகம் எங்கிலும் இருக்கக்கூடிய சில சபைகள் இருக்குது. ஆங்கிலிக்கன் சர்ச், இந்த மாதிரி சபைகள். இதெல்லாம் நீங்க எடுத்து பாருங்க, அதனுடைய ரூட்டை பாருங்க. அதை தொடங்கின எல்லாருக்கும் தெரியும், பாப்பு மார்க்கம் தான் முதல் மிருகம் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார். ரொம்ப அழகா ஜான் வெஸ்லி அப்பொழுதே சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா. இந்த முதல் மிருகத்தினுடைய
நிறைவு பகுதியில 42 மாதத்தினுடைய முடிவுல இந்த மிருகம் எழும்பும் அப்படின்னு சொல்றாரு. இது எழும்புறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. அப்போ அவங்களுக்கு இருக்க அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்க, சரியாவே இருந்தது. இப்போ உள்ளவங்க தான் போட்டு குழப்புன்னு குழப்புறாங்க. சரித்திரத்தையும் படிக்கல, சிலர் படிச்சிருக்கிறாங்க ஆனா தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. அவ்வளவு ஞானம். ஒவ்வொரு பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனையும் அவங்களுக்கு அத்துப்படியா வச்சிருக்கிறாங்க. ஆனா சபையுடைய சரித்திரத்தை அவங்க திருப்பி பார்க்கணும். வேதாகமத்தின் சரித்திரத்தோடு ஒப்பிடவே இல்லை. ரொம்ப மக்களை அதிக அளவுல வஞ்சனைக்கு இழுத்துக்கிட்டே போறாங்க. திசை மாறிடுச்சு பாத்தீங்களா? முன்னாடி ரிஃபார்மர்ஸுடைய நோக்கம் அப்படி பார்வை எல்லாமே அந்த போப்பு மார்க்கத்து மேலே இருந்துச்சு. இவன் தான் அதை செஞ்சுட்டு இருக்கிறான் அப்படிங்கறத அவர் ரொம்ப தெளிவா பேசினாங்க. இப்போ எப்படி மாறிடுச்சு பாருங்க, ட்ரெண்ட் மாறிடுச்சு. நம்ம மக்கள் பாவங்க. இப்ப இருக்கக்கூடிய காலத்துல இருக்கிற ஜனங்கள் உண்மையிலேயே பாவம். அவங்களுக்கு உண்மை எதுன்னு புரிஞ்சுக்க முடியல. குழப்புன்னு குழப்புறாங்க, ஆளுக்கு ஒண்ணு சொல்றாங்க. அப்படிப்பட்ட நிலை இருக்கிறத நம்ம செய்ய முடியும், பார்க்க முடியும். சோ இந்த மிருகம் எது அப்படின்னு சொன்னா அமெரிக்க ஐக்கிய நாடு. இரண்டாவது மிருகம் அமெரிக்க ஐக்கிய நாடு. இட் இஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஏன்னா இதனுடைய எழுச்சி ஜனக்கூட்டமே இல்லாத இடத்துல இருந்தா எழும்பினாங்க. ஐரோப்பாவில இருந்து இடம்பெயர்ந்து போனவங்க தான் அமெரிக்கா என்னும் தேசத்தை உருவாக்குறாங்க. அது ஒரு நாடாக உருவாச்சு. இடையில நிறைய போராட்டம். அமெரிக்காவுக்கு விடுதலையும் அமெரிக்கா பெற்றுக்கொண்டது, சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அங்க இருந்தக்கூடிய போராட்டம் அமெரிக்கன் ஹிஸ்டரி படிச்சு பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்கா. அந்த போராட்டம் 1776ல சுதந்திரமானது கொடுக்கப்பட்டது. அமெரிக்காவுக்கு சுதந்திரம் 1776. 1783ல சுதந்திரம் உறுதிப்படுத்தப்பட்டது. 1787ல கான்ஸ்டிடியூஷனை ஃப்ரேம் பண்றாங்க. அமெரிக்காவினுடைய கான்ஸ்டிடியூஷனை ஃப்ரேம் பண்றாங்க. 1791ல பில் ஆஃப் ரைட்ஸ் ஆடட், அதோடு கூட உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டது, அதாவது சேர்க்கப்பட்டது கான்ஸ்டிடியூஷன்ல. அரசியல் அமைப்பு சட்டம் இருக்குல்ல, அது அவங்க உருவாக்குறது 1787ல தான். அதோடு கூட உரிமைகள் அங்க சேர்க்கப்பட்டது. இப்ப கவனிங்க, 1798ல பிரான்ஸ் சொல்லுது இந்த அமெரிக்கா ஒரு சுதந்திர நாடு என்று. பிரான்ஸ் அமெரிக்காவுக்கு ஒரு சிபாரிசு பண்ணுகிறது, அமெரிக்காவை குறித்து ஒரு சிபாரிசு பண்ணுகிறது. அது அங்கீகரிக்கிறது பிரான்ஸ். எக்ஸாக்டா அதே வருஷத்துல பிப்ரவரி 11ல போப் கைது செய்யப்படுகிறார். அந்த வருஷத்துல 1798 பிரான்ஸ் சொல்லுது அமெரிக்கா ஒரு நாடு, ஒரு தேசம் என்று சொல்லுது. அதுக்கு அப்புறம் அமெரிக்காவோட வளர்ச்சி அதீத வளர்ச்சி. இது எழும்பும் பொழுது ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பான 2 கொம்புகளை இது பெற்றிருந்தது. ஏன்னா இது எழும்பும் போது, இது சுதந்திரத்தை பெற்ற பொழுது இது 2 கொள்கைகளோடு எழும்பிற்று. ஒன்று மத சுதந்திரம், இன்னொன்று அரசியல் சுதந்திரம். பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் அண்ட் ரிலிஜியஸ் ஃப்ரீடம். இதுதான் அவங்களுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சுதந்திரமாக கருதப்பட்டது. மத சுதந்திரத்தோடும் அரசியல் சுதந்திரத்தோடு எழும்பிட்டு, இதுதான் அதனுடைய அடையாளமே. ஆனால் அதே வசனத்துல வாசிச்சோம், வாசிங்களா திரும்பவும் 11வது வசனம். பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதா இருந்தது. வலு சர்ப்பத்தை போல பேசினது. பாருங்க, 2 கொம்புள்ள மிருகம். அந்த 2 கொம்பும் என்னென்ன?
அரசியல் சுதந்திரம், நீங்க யார உங்களுக்கு தலைவரா தேர்ந்தெடுக்கணுமோ நீங்கள் தேர்ந்தெடுங்க. ரெண்டாவது, மத சுதந்திரம், நீங்க யார வணங்கணுமோ வணங்குங்க, உங்களுக்கு இங்க ஃப்ரீடம். இப்படிதான் தொடங்குச்சு. ஆக்சுவலா இது நல்லது. ஆனா பின்னொரு நாட்களில வலு சிற்பம் போல பேசிட்டு, ஆக்சுவலா அமெரிக்கா வந்து குடியரசு, இட் இஸ் a republic, it was a republic. ஆனால் சிறிது காலத்துல, சில வருஷங்களுக்கு பிற்பாடு ஜனநாயகமாக மாறிட்டு, ரிப்பப்ளிக் டெமோக்ராட்டிக்கா மாறிடுச்சு. ரிப்பப்ளிக்கும் டெமோக்ராட்டிக்கும் வித்தியாசம் இருக்கு. குடியரசு இல்ல, குடியரசு ரிப்பப்ளிக்கா இருந்துச்சு. குடியரசு அதுதான் அதனுடைய பொலிட்டிக்கல் சுதந்திரமே, அதுதான். இப்போ டெமோக்ராட்டிக்கா மாறுது. டெமோக்ராட்டிக் ஆக்சுவலா பாக்குறது நல்ல வார்த்தை மாதிரி தெரியுதுல்ல, ஆனா அது பயங்கரமான வஞ்சனையான வார்த்தை. டெமோக்ரஸி எப்படி தெரியுமா? குடியரசுக்கும் டெமோக்ரஸிக்கு என்ன வித்தியாசம்? ஒரு அழகான வித்தியாசத்தை நம்ம பார்க்கலாம். ஒரு காட்டுக்குள்ள 10 மிருகம் இருக்குது. அதுல 9 மிருகம் சிங்கம், ஒரு மிருகம் ஆட்டுக்குட்டின்னு வச்சுக்கலாம். 9 மிருகம் சிங்கம், ஒரு மிருகம் ஆட்டுக்குட்டி. இவங்க எல்லாருமே இப்ப என்ன செய்ய போறாங்க? ஒரு செனட்ல கூடுறாங்க, அந்த ஒரு ஆலோசனை சங்கத்துல கூடுறாங்க. கூடி மதியான உணவு என்ன சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுக்கணும் இந்த 10 பேர். இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த 10 பேர்ல என்ன தீர்மானம் எடுக்கப்படும்? ஒன்பது பேரும் சேர்ந்து ஆட்டுக்குட்டி அடி 9 பேர் சேர்ந்து ஆட்டுக்குட்டி இன்னைக்கு மத்தியானம் சாப்பிடலாம்னு தீர்மானம் எடுப்பாங்க. இதுதான் டெமோக்ரஸி. இதுதான் டெமோக்ரஸி. மெஜாரிட்டி வின்ஸ் என்பதுதான் டெமோக்ரஸி. சரியோ தவறோ, அந்த தீர்மானம் சரியோ தப்போ, டெமோக்ரஸில மெஜாரிட்டிக்கு தான் வேல்யூ. ஆக்சுவலா அமெரிக்கா அப்படி கிடையாது. ரிப்பப்ளிக் என்பது அந்த அரசியல் சாசனத்துல எது சரி என்று இருக்கிறதோ அதுல எந்த மாற்றமும் செய்ய முடியாது. ரிப்பப்ளிக் அப்படின்னா. ஆனா டெமோக்ரஸில சட்ட திருத்தம் பண்ணலாம். அது தவறான சட்டமா இருந்தாலும் அந்த திருத்தத்துலதான் இன்னைக்கு நிறைய தேசங்களில சட்ட திருத்தங்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஒண்ணு வேண்டாம், சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஆணும் பெண்ணும் திருமணம் பண்ணிக்கணும். இதுதான் அரசியல் சாசன சட்டம். இப்ப திருத்தியாச்சு. 100 கோடி பேருக்கு பிரதிநிதியாக கொஞ்சம் நபர்கள் போய் சட்டசபையில சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்கதான் வாழ போறாங்களா? 100 கோடி பேர் இல்லையா? 600 கோடி பேர் இல்லையா? யோசிச்சு பாருங்க. எக்ஸாம்பிள். ஆனா தப்பான சட்டம். மெஜாரிட்டி ஓட் பண்ணிட்டாங்க, எடுத்துட்டாங்க அந்த சட்டத்தை. எப்படி? ஆணும் ஆணும் கல்யாணம் பண்ணிக்கலாம், பெண்ணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சட்டம் வந்திருக்குதான், லிவிங் டுகெதருக்கு ஒரு சட்டம் இயற்றியாச்சு நிறைய தேசங்கள்ல. ஒன்றித்து வாழ்வது, திருமணத்துக்கு முன்பாக ஒன்றாக வாழ்வது சட்ட விரோதமானது அல்ல. இதுதான் டெமோக்ரஸி. நமக்கு பாக்குறது டெமோக்ரஸி அப்படிங்கிற வார்த்தை நமக்கு எப்படி தெரியுதுன்னு, நமக்கு இருக்கக்கூடிய சுதந்திர ஓட்டு உரிமை நம்ம நினைக்கிறோம். இல்லவே இல்லவே இல்லை. ஒருத்தர் அந்த டெமோக்ரஸி பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. அவ்வளவு வஞ்சனையான ஒரு வார்த்தை. சோ இந்த ஒரு விஷயம் அமெரிக்கா செய்ய தொடங்கிட்டு, அது இதுதான் வலு சர்ப்பத்தை போல பேசுகிறது. முன்னாடி அப்படி இல்லை, எது சரியோ அதுதான். இன் காட் வி ட்ரஸ்ட், இன் காட் வி ட்ரஸ்ட். ஆனா பின் நாட்களில் அது வலு சர்ப்பத்தை போல பேசிட்டு அப்படின்னா மெஜாரிட்டிக்கு செவி கொடுக்க தொடங்கிட்டு. கவனிங்க, சிலபஸ் ஆஃப் போப் பயஸ் 9 டிசம்பர் 1864 என்ன சொல்லுதுன்னு வாசிக்கலாம். The state has not the right to leave every man free to embrace whatever religion he shall deem true.
அமெரிக்கா பேசுதுங்க. என்ன பேசுது கவனிங்க. அரசாங்கத்திற்கு ஒரு தனி மனிதனை அவனுடைய எண்ணத்திற்கு ஏற்ப ஒரு மதத்தை தெரிந்து கொள்வதற்கான உரிமையை கொடுப்பதற்கு அதிகாரத்திற்கு அரசியல், அதாவது அரசாங்கத்திற்கு அதிகாரம் இல்லை, உரிமை இல்லை என்று சொல்லுது. என்ன சொல்ல வர்றாங்க? தனி மனுஷன் தனக்கு சொந்தமான ஒரு மதத்தை தெரிந்து கொள்வதற்கு அனுமதிக்க கூடாது. அதுதான் சட்டம். அந்த அதனுடைய அந்த வஞ்சனையான வார்த்தை. அவன் இஷ்டத்துக்கு நீ மதத்தை தேர்ந்தெடுக்க அனுமதிப்பதற்கு சட்டத்துல இடம் இல்லை அப்படின்றத தூக்குறாங்க. அதாவது இது பாருங்களேன், கொஞ்சம் அப்படி ரொம்ப அழகான வஞ்சனை. இது கண்டுபிடிக்கவே முடியாது. முன்னாடி என்ன சொல்லுச்சு சட்டம்? அவங்கவுங்க நீங்க உங்க ரிலிஜனை நீங்க தெரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு அரசாங்கம் சொல்லிச்சு. இப்ப என்ன சொல்லுது? அரசாங்கத்துக்கு அந்த உரிமை இல்லையா? எந்த உரிமை இல்ல, நீ அவங்க ரிலிஜனை தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு அரசாங்கத்துக்கு உரிமை இல்லை. பாருங்களேன், அது ஆக்சுவலா சரியானது மாதிரி தோணுது, அவ்வளவு வஞ்சனையான. இது எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. The church has the right to require that the Catholic religion shall be the religion of the state, to the exclusion of all others. சபைக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. என்ன அதிகாரம்? அதாவது அரசாங்கம் கத்தோலிக்க மார்க்கத்தை தான் பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்துவதற்கு சபைக்கு அதிகாரம் இருக்கிறது. அது ஒரு அரசாங்கத்தினுடைய மதம் என்ன அப்படிங்கிறத தீர்மானம் பண்றது சபைக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லுது. அது எவ்வளவு பெரிய வஞ்சனையான ஸ்டேட்மெண்ட்ல. Cursed be those who assert liberty of conscience and of worship and such that maintain that the church may not employ force. இந்த பகுதியை நமக்கு தேவையில்ல, அதுக்கு முந்தின பகுதி தான் நம்ம சொல்றோம். அதாவது நீ எந்த மார்க்கத்தையும் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்ற உரிமையை கொடுப்பதற்கு அரசாங்கத்துக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் ஒரு அரசாங்கத்தினுடைய மதமாக இந்த மதம் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லுவதற்கு கத்தோலிக்கத்திற்கு உரிமை இருக்கிறது. எவ்வளவு டிசெப்டிவ் பாத்தீங்களா? இதெல்லாமே கத்தோலிக்கத்தினுடைய வார்த்தைகள். The Roman Catholic Church must demand the right to freedom for herself alone. ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் தன்னுடைய உரிமையை தனக்கு மாத்திரமே பெற்றுக்கொள்வதற்கு அதிகாரம் இருக்கிறது. அது டிமாண்ட் பண்ணலாம். என்ன, யார் எந்த மார்க்கத்தை தெரிந்து கொண்டாலும் என் மார்க்கத்தை தான் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவதற்கு கத்தோலிக்கத்திற்கு உரிமை இருக்கிறது. Roman Catholic is to wield his vote for the purpose of securing Catholic ascendancy in this country. அமெரிக்காவில் கத்தோலிக்க மார்க்கம் கத்தோலிக்கத்தினுடைய வளர்ச்சிக்காக அல்லது கத்தோலிக்கத்தினுடைய வளர்ச்சிக்காக, வளர்ச்சியின் பாதுகாப்பிற்காக ஓட் பண்ண விரும்புகிறது என்று சொல்லுகிறது. கத்தோலிக்க மார்க்கம் வளர்ச்சி அடைவதற்கு, அதனுடைய அசெண்டன்சினாக்க அதனுடைய உயர்வான வளர்ச்சி, அது வளர்ந்து வருவதற்கு, கத்தோலிக்கத்தை பாதுகாப்பதற்கு கத்தோலிக்க சபை உரிமை பெற்றிருக்கிறது. சோ அதை என்னாலும் செய்யலாம். எங்க? அமெரிக்காவில். எப்படி பேசுறது பாத்தீங்களா? மனுஷர் பத்தி போல என்ன செய்யறது பேசிட்டு. தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். 12வது வசனம் 12.
அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கு ஏதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. பாருங்க, இந்த மிருகம் அமெரிக்கா என்று அழைக்கப்படுகிற இரண்டாவது மிருகம் முந்தின மிருகத்தை வணங்குவதற்கு பூமியில் உள்ளவர்களை அது வலியுறுத்துகிறது. அதான் செஞ்சுட்டு இருக்கு. அதுதான் வலு சர்ப்பத்தை போல பேசுகிறது. இதுதான் இது, இந்த வேலையைத்தான் அது செஞ்சுட்டு இருக்கு. ஸோ அமெரிக்காவுடைய அஜெண்டாவே என்ன அப்படின்னா இதுதான். இப்போ சமீபத்துல அமெரிக்க தேர்தல் நடந்து முடிஞ்சிச்சு. இந்த தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி இல்ல பைடனும் ட்ரம்ப்பும் தேர்தல் பிரச்சாரம் செஞ்சாங்க. பல இடங்கள்ல செஞ்சாங்க, பல முறையில செஞ்சாங்க. ஆனா நம்முடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கும் அவங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு வித்தியாசம். 2 பேருமே ஒரே மேடையில இருந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க, ஒரே இடத்துல இல்ல கேம்பெயின். அப்படியும் வாய்ப்புகள் கொடுக்கப்படும். தனிப்பட்ட முறையிலும் அவங்க கேம்பெயின் பண்ணுவாங்க, பிரச்சாரங்களை பண்ணுவாங்க. 2 பேருடைய பிரச்சார வாக்குறுதிகள் அவங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது பைடன் சொல்றாரு, பைடன் இஸ் கேத்தலிக், ட்ரம்ப் வந்து கேத்தலிக் கிடையாது, பைடன் இஸ் கேத்தலிக். அவர் சொல்றாரு, நான் வந்து கத்தோலிக்கத்துல வளர்ந்தவன். கத்தோலிக்கத்தினுடைய டாக்டரின், அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை டாக்டரின் வந்து இட் இஸ் பியூர், அது தூய்மையான டாக்டர். இட் இஸ் வண்டர்ஃபுல், மிக அற்புதமான டாக்டர். இட் எம்ப்ரேசஸ் ஆல். அந்த டாக்டர் வந்து எல்லாரையும் ஸ்நேகத்துல இணைக்கிறது. சோ அவர் வாக்குறுதி என்ன கொடுக்கிறாரு, கத்தோலிக்கத்தை பாராட்டி பேசுகிறார். அவங்க செய்யக்கூடிய சமுதாய பணிகளை பாராட்டி பேசுகிறார். இந்த டாக்டரினை கத்தோலிக்கத்தை எல்லாரும் விரும்பக்கூடிய வகையில என்ன செய்வேன், நான் ஒரு கத்தோலிக்கனாகவே இருப்பேன் என்று சொல்லுவேன். சரி, இவர் கத்தோலிக்கம், அதனால அப்படி பேசுறாரு. ட்ரம்ப் என்ன பேசுறாரு, ட்ரம்ப் பேசுறதும் அதே. அப்போ அந்த 2 பேரும் கவனிக்க முடியுதுங்களா? 2 பேருமே ஆப்போசிட் பார்ட்டிஸ். 2 பேருடைய கான்சென்ட்ரேஷன் எங்க இருக்குது, மக்களை பிரியப்படுத்துகிறதுல இல்ல, கத்தோலிக்கத்தை பிரியப்படுத்துகிறதுல இருக்கு. 2 பேருமே கத்தோலிக்கத்தினுடைய கொள்கைகளை விரும்பி இருப்பதாக காண்பித்தார். பாருங்க, அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு. சோ யாரு வந்தாலும் கத்தோலிக்கும் அதன் வேலையை அமெரிக்காவில் செய்யதான் போகுது. இன்ஃபேக்ட் அமெரிக்க கத்தோலிக்கத்துக்காக பேசுகிறது. அதுதான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? எல்லாரும் அதை பின்பற்ற இது செய்யறது. தொடர்ந்து வாசிங்க 13வது வசனம். அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்னியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து. கவனிங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. பூமியின் குடிகளுக்கு எல்லாருக்கும் அது ஒரு விஷயத்த சொல்ல போகுது. என்னன்னா, முதல் மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும், அதனுடைய அச்சல் நம்ம பண்ணணும் அப்படின்னு இது சொல்லு. அது மாத்திரம் இல்ல, அந்த சொரூபம் பேசத்தக்கதாக அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கணும். சொரூபம் என்ன, நான் முன்னாடி கண்ணாடி முன்னாடி போய் நிக்கிறேன், நான் நிஜம், கண்ணாடியில தெரிகிற உருவம் சொரூபம். 2க்கும் பாருங்க வித்தியாசமே இருக்காது. நான் கையசைத்து அதுவும் கையசைக்கும். ஒரு அரசாங்கத்தினுடைய சொரூபம் எது அப்படின்னா அதனுடைய சட்டம். அதனுடைய சட்டம் தான் அரசாங்கத்தினுடைய சொரூபம். ஒரு வல்லமையினுடைய சொரூபமே அதனுடைய சட்டம் தான். The image of any nation is its law. அப்போ இந்த அமெரிக்கா முதல் மிருகத்துக்கு ஒரு சொரூபம் பண்ண போகுது. அந்த சொரூபம் என்ன, ஒரு சட்டம்.
இந்த சொரூபத்தை அமெரிக்கா முன்வைக்க போகிறது. சரி, 15வது வசனத்தை வாசிங்க. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. இங்க பாருங்க, இந்த மிருகத்துக்கு ஒரு சத்துவம், ஒரு வல்லமை இருக்குது. என்ன வல்லமை? யாரெல்லாம் அந்த மிருகத்தின் சொரூபத்தை வணங்கலையோ அவர்களை கொலை செய்யும். அமெரிக்கா என்ன செய்ய போகுதுன்னா, இந்த இனிஷியேஷன் அமெரிக்கா தான் செய்ய போகுது. இது அமெரிக்கா தான் அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக நம்ம பார்த்துட்டோம். இப்ப அதனுடைய வலுசற்பத்தை போல எப்படி மாறிச்சு அப்படிங்கிறதை நம்ம பார்த்துட்டோம். அதோடு கூட இது வானத்திலிருந்து அக்னி இறங்கப்படத்தக்கதான பெரிய அற்புதங்களை செய்யும். இது ஆக்சுவலா ப்ராட்டஸ்டன்ட் மார்க்கம். அமெரிக்கா 2 கொம்போட தான் வந்துச்சு, ஆனா வலுசற்பத்து போல மாறிடுச்சு. மாறுறதுக்கு அப்புறம் என்ன செய்தான், வானத்திலிருந்து அக்னியை இறங்க பண்ணத்தக்கதான அற்புதம். இந்த அக்கினி அபிஷேகம் அப்படிங்கிற வார்த்தை அங்கதான் தொடங்குச்சு, அமெரிக்காவில தான். அனாயிண்டிங் ஆஃப் ஃபயர், இந்த ஃபயர் வார்த்தை எல்லா ப்ராட்டஸ்டன்ட்லயும் பயன்படுத்துறாங்க. இன்ஃபேக்ட் பென்டிகாஸ்டலிசம்னுடைய வார்த்தையா தான் ஃபயர். ஆக்சுவலா அந்த ஃபயர் அப்படிங்கிற வார்த்தை ஆண்டவர் சொல்ற ஃபயர் இல்ல, இது ஸ்ட்ரேஞ்ச் ஃபயர். இந்த ஃபயரை பரிசுத்த ஆவி அப்படிங்கிற வார்த்தை, அது அப்படிங்கிற ஒரு மாஸ்க் அணிந்து இந்த ஃபயரை கொடுக்குறாங்க. இது ஆக்சுவலா ஆவி மார்க்கம், இந்த ஃபயர். ஏன்னா ஒருத்தர் கையை இப்படிங்கிறாரு, அப்படியே 100 கணக்கா மக்கள் அப்படியே சாயிறாங்க, விழுகுறாங்க. ஒரு போதகர், எல்லாருக்குமே தெரியும், கையை இப்படின்றாரு, ஒரு காற்று அடிக்கிற மாதிரி அடிக்குது, எல்லாம் பொது பொதுன்னு விழுகிறாங்க. திருச்சியில ஒருத்தர் இருக்கிறார், இல்லையா, மதுரை அவர் இப்படி கை அசைச்சா உண்மையிலே காத்து அடிக்குமா, காத்து அடிச்சு எல்லாம் பொது பொதுன்னு விடுவாங்க. காத்து எங்க இருந்து வச்சிருக்க, கம்ப்ரஸர் வச்சிருப்பாங்களா நம்ம தெரியல. ஏன்னா அப்போஸ்தலர் 2ல நம்ம வாசிக்கிறோம்ல, காற்று வீசினது பரிசுத்த ஆவியானவர். அமளி பண்றவர் அல்ல பரிசுத்த ஆவியானவர். அதுக்கு ஒரு இவங்களா ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. சோ இதெல்லாம் தொடங்குனது அங்கதான். சரி, கையால இப்படி பண்ணாரு, ரைட்டு. திடீர்னு கோட்டை கழட்டி இப்படி வீசுறாரு, கோட்டுல வல்லமா இருக்குது போல, எல்லாம் அப்படியே விழுகிறாங்க. யோசிச்சு பாருங்க. அதுல ஒரு அம்மா, ஒரு வீடியோ பார்த்தேன், நல்ல ஞாபகம் இருக்கு, ரொம்ப நாளுக்கு முன்னாடி. கையை வச்சுட்டு ஒருத்தர் ஜோம் பண்றாரு. எல்லாரும் கை வைப்பாங்கல்ல, கை வச்சோட எல்லாம் கிடுன்னு ஆடி கீழே விழுந்துருவாங்க. வயசான பாட்டி கையை வைக்கிறாரு, அந்த அம்மா பாட்டு அப்படி இப்படி நிக்குது வரப்பா. அவரு கையில வச்சுட்டே இருக்கிறாரு, அந்த அம்மா பாட்டு நிக்குது. ஒரு நேரம் கழிச்சு அந்த அம்மா சொல்லுது வீடியோல, அப்படியே ஏன் பிடிச்சு தள்ளுறீங்க அப்படிங்குது. அது என்ன நடக்குதுன்னு அந்த அம்மாவுக்கு தெரியல. ஆனா எல்லாரும் பழக்கப்பட்டிருப்பாங்க போல, பிடிச்சி தள்ளனோட கீழே விழுந்துருந்து. இந்த அம்மா பழக்கப்படலையா, கை வச்சுன்னு அந்த அம்மா மட்டும் ஸ்ட்ராங்கா நிக்குது. அதனாலதான் சொல்றது உண்டு, யாரையும் தலையில கை வைக்க விடாதீங்க. தலையில கை வச்சா மேக்சிமம் இப்படி வைக்கலாம், எந்த ஊழியக்காரராக இருந்தாலும் இப்படி வைக்கலாம். இப்படி பிடிச்சாங்க அப்படின்னாவே பிரச்சனை இருக்கு. இந்த 2 சைடும் பிடிச்சாங்கன்னாவே பிரச்சனை இருக்குதுன்னா, அதாவது இந்த விரல் எந்த நரம்பையும் டச் பண்ணக்கூடாது, விடக்கூடாது, அனுமதிக்க கூடாது. ஏன்னா அது ஆக்சுவலா மெஸ்மரிசம், அதை நம்ம மறந்துடக்கூடாது. தே லேர்ன் ஃபார் இட். அது எப்படி செய்யணும்னு கத்துக்கிட்டு வராங்க. இது கையை இப்படி அசைப்பாங்க, அவங்க கையவே பார்க்க கூடாது, இது கையை அசைப்பாங்க, மெஸ்மரைஸ் பண்ணிடுவாங்க, ஹிப்னாட்டிசம். ஸோ இதெல்லாம் டெக்னிக்ஸ் தான். இதெல்லாம் இன்னைக்கு அற்புதமா இருக்குதா இல்லையா? இதனுடைய ஊற்று அமெரிக்காவில இருந்து தொடங்கி, ஆனா அந்த அமெரிக்கா, அந்த ப்ராட்டஸ்டன்டிசம், அதாவது அமெரிக்கா மட்டும் இல்ல, ப்ராட்டஸ்டன்டிசமே அமெரிக்கா தானே. சோ அங்க இருந்துதான் அதனுடைய ஊற்றுகள் எல்லாம். இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா பாருங்களேன், சபைகள்ல அற்புதம் தான் நடக்கும். இந்த அற்புதம் செஞ்சா மக்கள் கூட்டம் வந்துருதுன்னு சொல்லிட்டு
ஊழியக்காரங்களும் அற்புதத்தை எப்படி செய்யறது அப்படின்னு பிராக்டிஸ் எடுத்துட்டு வராங்க. அதுக்கு ஒரு டெக்னிக்கலா சொல்லி தராங்க. அவங்க பேயை எப்படி துரத்தணும், அதுக்கு ஒரு ட்ரைனிங் எல்லாம் இருக்கு. சோ நம்ம ரொம்ப கவனமாக இருக்கிறோம். நம்முடைய அன்பானவர்களுக்கு நாம் அதை சொல்லி கொடுக்க வேண்டும். அதே போல அது என்ன செய்தான், அந்த சொரூபத்தை வணங்கலன்னா அது கொலை செய்யும். அதாவது போப்பு மார்க்கத்தின் முத்திரையை, முதல் மிருகத்தினுடைய முத்திரையை உலகத்திற்கு இது என்ன செய்யும், கொடுக்கும் அல்லது கட்டாயப்படுத்தும். அப்படி அதற்கு கீழ்ப்படியவில்லை என்றால் ஜனங்களை என்ன செய்யும், கொலை செய்யும். நமக்கு தெரியும். அடுத்த வசனத்தை வாசிங்க, அது என்ன செய்யும் பாருங்க. அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கையிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. சரிங்க, பாருங்க. இந்த மிருகம் வேற யாரும் இதுக்கு கீழ்ப்படியலனாக்க இது கொலை செய்யும். ரெண்டாவது, இந்த முத்திரையை தரித்து கொள்ளன வாங்க முடியாது, விற்க முடியாது. ஒரு எக்கனாமிக்கல் பைகாட்டு, ஒரு கட்டுப்பாடை இது கொண்டு வருகிறது. பொருளாதார கட்டுப்பாடை கொண்டு வருகிறது, பொருளாதார நெருக்கடியை கொண்டு வருகிறது. நீ வாங்கணும் விற்கணும் அப்படின்னா, இந்த உலகத்துல வாழணும் அப்படின்னா மிருகத்தின் முத்திரையை தரிச்சுக்கோ. மிருகத்தின் முத்திரையோடு சம்பந்தப்பட்டதெல்லாம் என்னென்ன, 666 மைக்ரோ சிப்பு, பார்கோடு, இதெல்லாம் மிருகத்தின் முத்திரை என்று சொல்றாங்க. அப்படிதான் சொல்றாங்க, சரியா? பார்கோடு எங்க இருக்குது? நம்ம வாங்குற எல்லா பொருட்களையும் பார்கோடு இருக்கு. ஐயோ, அதான் மிருகத்தின் முத்திரைன்னு சொல்றாங்க. ஏடிஎம் கார்டுலயும் மிருகத்தின் முத்திரை இருக்குதுன்றாங்க. WWW வருதுல்ல, வேர்ல்டு வைட் வெப், அதுவும் 666 தான் சொல்றாங்க. சோ அது 666, சோ மிருகத்தின் முத்திரைன்னு சொல்றாங்க. மைக்ரோ சிப்னு ஒண்ணு வருது, அதுவும் மிருகத்தின் முத்திரைன்னு சொல்றாங்க. இப்போ மைக்ரோ சிப் எல்லாம் கிடையாது, வேக்சினேஷன் இருக்குதுல்ல, வேக்சினேஷனையும் மிருகத்தின் முத்திரையோடு ஒப்பிட போறாங்க. வேக்சினேஷன், இப்போ இருக்கிற வேக்சினேஷன் இப்போ வரப்போகுதுல்ல, இதுக்கு வேக்சினேஷன் பல வகையில தயாரிக்கிறாங்க. பில்கேட்ஸுடைய நிறுவனம், பேர் வர மாட்டேங்கிறேன், பில்கேட்ஸ் உடைய நிறுவனம், அந்த நிறுவனத்தினுடைய இதை நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா அவங்க ஒரு வேக்சினேஷன் தயாரிக்கிறாங்க. இதுதான் முதல் முறை பில்கேட்ஸினுடைய நிறுவனம் வேக்சினேஷன் தயாரிக்கிறாங்க. குறிப்பிட வேண்டியது, இதான் முதல் முறை தயாரிக்கிறாங்க. இது வரைக்கும் வேக்சினேஷன் தயாரிச்சது கிடையாது, இதான் முதல் முறை, சரிங்களா? ஆனா முதல் டெஸ்ட் யாருக்கு அப்படின்னா மனிதர்கள் மீதே சோதனை செய்யறாங்க. முன்னாடியில எலி மீது சோதனை செய்வாங்கல்ல, அப்படி கிடையாது. ஒரு 45 பேரை தெரிந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த 45 பேருக்கு சோதனை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, சரிங்களா? மனுஷனை டைரக்டா மனுஷனைய. அது எப்படி அப்படின்னா, இது வேக்சினேஷனை நம்மளே வாங்கி நம்மளே போட்டுக்கலாம். ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இருக்குது, அந்த ஸ்டிக்கர் எப்படி ஒட்டிடணும், ஒட்டிட்டு மேல ஒரு ஸ்டிக்கர் இருக்குது, அதை இப்படி பிரிச்சிடணும், அவ்வளவுதான் வேக்சினேஷன். அப்ப உள்ள இருக்கிறது இங்க பதிஞ்சிரும். அதுல என்ன இருக்குது, சின்ன சின்ன குட்டி குட்டி மைக்ரோ நீடில்ஸ் இருக்குது. நீடில்ஸ் தான், அது ஆட்டோமேட்டிக்கா உள்ள போயிடும். சரி, நீடில்ஸ்குள்ள இருந்து வேக்சினேஷன் உள்ள போகுது. சரி, இது என்ன அப்படின்னா, இது அப்படியே தான் இருக்கும். இதை நீங்க எடுக்க முடியாது, அது ஒட்டிக்கும், உடம்போட ஒட்டிக்கும், அதை நீங்க எடுக்க முடியாது. அந்த வேக்சினேஷனுக்குள்ள என்ன போகுதுன்னா ரோபோட்ஸ் போகுதான். எனக்கு அதை கேட்டுட்டு ஆச்சரியமா இருந்துச்சு. வேக்சினேஷன் போடுறோன்னு அதுக்குள்ள இருந்து ரோபோட்ஸ் போகுது, ரொம்ப மைக்ரோ ரோபோட்ஸ் சொல்றாங்க. ரோபோட்ஸ் போய் என்னுடைய பிளட் பிரஷர் என்ன, என்னுடைய எமோஷன்ஸ் என்ன, நான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன், எக்ஸசைஸ் எவ்வளவு தூரம் நான் நடந்தேன், எவ்வளவு தூரம் கையை தூக்குனேன், எல்லா இன்ஃபர்மேஷனும் போன்ல நம்மளும் பார்த்துக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் வேற எங்கேயோ சேவ் ஆகுது. ஐயோ, கேட்டுட்டு யோசிச்சு பாருங்க. சோ இதையும் மிருகத்தின் முத்திரைன்னு சொல்றாங்க. இதெல்லாம் மிருகத்தின் முத்திரை கிடையாது.
நம்ம இன்ஃபர்மேஷன் எல்லாம் எடுக்கிறோம், நம்முடைய எமோஷன்ஸ் கூட அவனுக்கு தெரியும். இந்த ரோபோட்டுடைய வேலையாதான் ரொம்ப பயங்கரமா இருக்குல்ல. ரோபோட்டுடைய வேலையை உள்ள போய் நம்முடைய பாடியில நடக்கக்கூடிய எல்லா எமோஷன்ஸ் முதற்கொண்டு, தாட்ஸ் இல்ல, எமோஷன்ஸ் முதற்கொண்டு அவன் என்ன செய்யறான், இது வழியா அனுப்புறான். இன்னொரு விஷயத்த படிச்சு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. இதை விட அதுலயே, அது மாத்திரமல்ல, மற்றவங்க நம்முடைய பாடிக்கு மெசேஜ் அனுப்பலாம். நம்முடைய பாடிக்கு உதாரணமா இப்ப நம்ம எப்படி செல்போன்ல இருந்து இன்னொரு செல்போனுக்கு மெசேஜ் அனுப்புறோமோ, ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னா, அது மாதிரி நம்முடைய உடம்புக்கு மெசேஜ் அனுப்பலாமா? எப்படி? கோபப்படு, பாருங்க நம்முடைய எமோஷன்ல. இது படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, அதிர்ச்சியாவும் இருந்துச்சு. எந்த அளவிற்கு இது கொண்டு போ. ஆனா இது கூட மிருகத்தின் முத்திரை கிடையாது. ஆண்டவர் வந்து பாருங்க, பார்கோடு மிருகத்தின் முத்திரைன்னா நம்ம போய் வாங்குற சோப்பு வாங்க கூடாதா? சோப்பு வாங்குறவங்க நம்ம பரலோகம் வர மாட்டாங்களா? ஒரு ஆம்பே ப்ராடக்ட் இருக்குதுல்ல, ஆம்பே ப்ராடக்ட்ஸ்ல நிறைய பேஸ்ட் பிரஷ் எல்லாம் இருக்கு. அதுல ஒரு ஷாம்புடைய பேரு சாப்டனிக் அப்படின்னு, ஷாம்புடைய பேரே சாப்டனிக். அது மாதிரி இந்த சிப்பு சொன்னல, இந்த சிப்புல இந்த வேக்சினேஷன், இதுல ஒரு 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 விஷயத்துக்கு, ஒரு டெக்னாலஜிக்கு பேரு, இந்த இதுல பயன்படுத்தப்படுற ஒரு டெக்னாலஜிக்கு பேரு லூசிபரேஸ். அது லூசிபரேஸ் இந்த வார்த்தை, சேட்டனிக் அப்படிங்கிற அந்த வார்த்தை. சோ இந்த சேட்டனிக் அப்படிங்கிற வார்த்தை உடனே ஒருத்தர் சொன்னாரு, இது வந்து சேட்டனுடைய ப்ராடக்ட், இதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதை யூஸ் பண்ணா, என் கேள்வி, அதை யூஸ் பண்ணா பரலோகத்துக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்ல வர்றாங்களா? அதுதான் மிருகத்தின் முத்திரையா? இந்த பார்கோட் மிருகத்தின் முத்திரையா? காட் நம்ம எந்த பொருளை வாங்குறோம், எதை சாப்பிடுறோம் அப்படிங்கிறத வச்சு கடைசி காலத்துல பரலோகத்துக்கு வருவோம் வரமாட்டோம் தீர்மானிக்க போறாரா? கிடையாது. அது அவருடைய கன்சர்ன் கிடையாது. அது யாருடைய ப்ராடக்டை நம்ம வாங்குறோம் அப்படிங்கிறத வச்சு அவர் பரலோகத்துக்கு அழைச்சிட்டு போக போறாரு? கிடையவே கிடையாது. அது வேற விஷயம். மக்கள் இன்னைக்கு திசை திருப்பி பார்கோடு, மைக்ரோ சிப்பு, வேக்சினேஷன் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள திசை திருப்புறாங்க. கிடையாது. நான் ஆண்டவருக்கு கீழ்படுகிறானா கீழ்படையிலையா, அங்கதான் நிக்கிறோம். மிருகம், மிருகத்தின் முத்திரை இது அல்ல, ஆனால் இவைகள் எல்லாம் மிருகத்தின் முத்திரைக்கு உதவி செய்யும். ஏன்னா வேக்சினேஷன் உள்ள போட்டாச்சு, அது போய் பல வேலைகளை அது செய்யும். நாம எங்க இருக்கிறோம், என்ன பண்றோம், எப்படி இருக்கிறோம், எல்லா தகவலும் அவங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம அவங்களுக்கு கீழ்ப்படியலைனாக்க நாம தண்டிக்கப்படும். இதெல்லாம் உதவி செய்யும். மைக்ரோ சிப்பா இருக்கட்டும், அதான் மைக்ரோ சிப்பை பெருசா யோசிச்சுட்டு இருந்தோம். வேக்சினேஷன் அதை விட பயங்கரமானது. எப்படி இருக்குது பாத்தீங்களா? இது எந்த அளவுக்கு உண்மை நிஜம்ன்றது தெரியல. பட் அந்த வீடியோ பார்த்த பொழுது அவ்வளவு ஷாக்கிங்கா இருந்துச்சு. பட் இதெல்லாம் மிருகத்தின் முத்திரை இல்ல, தெளிவா இருக்கும். மிருகத்தின் முத்திரை இல்ல. மிருகத்தின் முத்திரை எது? அது அப்போ மிருகமே சொல்லுது, ஞாயிற்றுக்கிழமை ஆசரிப்பு தான் எங்களுடைய முத்திரை என்று சொல்லுது. இட் இஸ் இன்விசிபிள் சீல் மார்க். இந்த முத்திரைய வாங்கலாம், நாம் இந்த உலகத்துல பிழைக்கலாம். முத்திரையை வாங்கலன்னு நாம பிழைக்க முடியும். உபத்திரவம் கொடுக்கும், கொலை செய்யப்படுவோம். அந்த அளவுக்கான ஒரு கண்டிப்பை இது என்ன செய்கிறது, கட்டுப்பாட்டை ஜனங்கள் மத்தியில திணிக்க போகிறது. இதை செய்ய போகிறது அமெரிக்கா தான். நாம விழிச்சுக்கணும். நல்ல வேளை நம்ம இந்தியாவில் இருக்கிறோங்கிறது விழிச்சுக்கணும். அமெரிக்காவில தான் முதலாவதாக நேஷனல் சண்டே லா வரப்போகிறது. மிருகத்தின் சொரூபம் என்றால் என்ன? ஒரு சட்டம். அந்த மிருகத்தின் சொரூபம் என்பது ஞாயிறு ஆசரிப்பு சட்டம். சட்டமாக இயற்றப்படுகிற பொழுதுதான் இங்கே தண்டனை அறிவிக்கப்படுகிறது. கொலை செய்ய, வாங்கக்கூடாது, விற்கக்கூடாது என்கிற விஷயங்கள் அறிமுகப்படுத்தப்படுகிறது. ஞாயிறு ஆசரிப்பு சட்டமாக மாறும் பொழுது, மிருகத்தின் முத்திரை அமலுக்கு வருகிற பொழுது, இன்னும் அது அமலுக்கு வரல, அமலுக்கு வருகிற பொழுது, என்றைக்கு அமெரிக்காவில் அந்த முத்திரை அமலுக்கு வருகிறதோ நாம இங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். எல்லாமே இட் இஸ் கனெக்டட் வித் தட்.
இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து தேசங்களுடைய சட்டங்களும் இந்த சண்டே லாவோட இணைக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்ம பார்க்கக்கூடிய ஞானம் நமக்கு இருக்குது. நம்ம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், இங்க லாக்டவுன் போடுறாங்கல்ல, இந்த லாக்டவுனு நமக்கு தெரிஞ்சிருக்கிறதுபடி ஹெல்த் இஷ்யூவா நம்ம பாக்குறோம், சரிங்களா? ஆனா இட் இஸ் கனெக்டட் டு தட். அதனோடு இது இணைந்து இருக்கிறது என்கிற பார்வை நமக்கு என்ன செய்யணும், இருக்கணும். ஆனா ஞானமா இருக்கணும், ஞானமா இருக்கணும். உடனே அவசரப்பட்டு தீர்மானங்களை எடுப்பது அல்ல. நாம நாட்டு நடப்புகளை கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த அளவிற்கு இது ஒரு பெரிய பாதிப்பு என்ன செய்ய போகிறது, பூமியின் ஜனங்களுக்கு அது கொடுக்க போகிறது. சோ மிருகத்தின் முத்திரை வேற, மிருகத்தின் நாமம் வேற, நாமத்தினுடைய லக்கம் வேற. அப்படின்னா 3 விஷயம் அது கொடுக்க போகுது. மிருகத்தின் முத்திரை சண்டேலாம், மிருகத்தின் நாமம் என்பது அந்த மிருகத்தை பின்பற்றி அதுதான் எங்களை ரட்சிக்கும் சொல்லி அந்த மார்க்கத்தை பற்றி கொள்வது, சரிங்களா? அதாவது மனமாற அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வது மிருகத்தின் நாமம். இப்ப மற்றவங்க எல்லாம் மிருகத்தின் நாமத்தை தரிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. மிருகத்தின் முத்திரையை தரிச்சா போதும். ப்ராட்டஸ்டன்ட் பாருங்களேன், நாங்க கத்தோலிக்க மார்க்கத்துல போப் ஆண்டவரை நாங்கள் ஆண்டவர் என்று சொல்லுவதில்லை, நாமத்தை தரிக்கல. ஆனா அது முத்திரையை தரிச்சிருக்கிறாங்க. முத்திரையை தரிக்க வாய்ப்பு இருக்கு. எப்படி? சண்டே வர்ஷிப், அவ்வளவுதான். வெரி சிம்பிள். அந்த நாமத்திற்கு ஒரு லக்கம் இருக்கிறது, 666. அது நாமத்தினுடைய கூட்டு எண்ணிக்கை 666. அது மனிதனுடைய லக்கம், மனுஷன். நிறைய பேர் அதை சாத்தான் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. சாத்தான் கிடையாது, மனுஷன். அந்த மனுஷனுக்கு ஒரு பேர் இருக்குது, அந்த பேருக்கு ஒரு நம்பர் இருக்குது, கூட்டு எண்ணிக்கை. கூட்டு எண்ணிக்கை தான் என்ன செய்யுது, மிருகத்தின் நாமத்தின் இலக்கமாக என்ன செய்கிறது, இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம செய்யறோம், பார்க்கணும். அதனுடைய கூட்டு எண்ணிக்கை நம்ம பார்க்கலாம். அதுதான் நமக்கு தெரிஞ்ச பகுதி தான், இருந்தாலும் அந்த கூட்டு எண்ணிக்கை மட்டும் பார்த்து அது 666. போப்பரசருடைய நாமம் என்ன அப்படின்னா விகாரிஸ் பிலிடி, கிறிஸ்துவுக்கு பதிலாளி என்று அவருடைய பெயர். அதனுடைய கூட்டு எண்ணிக்கை 666. கொரோனாவை கூட்டு எண்ணிக்கை 666 வருது, அதெல்லாம் கிடையாது. ஒரு நபருக்குரிய ஒரு பெயர், அதனுடைய கூட்டு எண்ணிக்கை 666. சரிங்களா? சோ இங்க நபர் அப்படின்னா மனுஷன் தான். இது ஒரு சிஸ்டம். மிருகம் என்பது ஒரு சிஸ்டம். சிஸ்டம்ல இருக்கக்கூடிய அந்த டைட்டில், நபர்களுக்கு இருக்கக்கூடிய டைட்டில் விகாரிஸ் பிலிடி, அதனுடைய கூட்டு எண்ணிக்கை தான் வரணும். சிலர் வந்து தனி நபருக்கு, சரிங்களா, தனி நபருக்கு கூட்டு எண்ணிக்கை 666 சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு கூட்டு எண்ணிக்கை 666 சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது. இந்த சிஸ்டம் அடிப்படையில இருக்கக்கூடிய அந்த நபருக்கு ஒரு பேரு, அந்த பேர்ல வரக்கூடிய கூட்டு எண்ணிக்கை 666. இந்த V5I1 அப்படின்னு போட்டிருக்காங்களா, அது எதை வச்சு ஃபர்ஸ்ட் அப்படி போட்டிருக்காங்க? இதெல்லாம் ரோமன் லெட்டர்ஸ்ல இருக்கக்கூடிய எண். ஒவ்வொரு ஆல்பபெட்டுக்கும் ஒரு நம்பர், இன்ஃபேக்ட் தமிழ்ல கூட கா அப்படின்னா 1ன்னு அர்த்தம். கா அப்படின்னா 1, சரிங்களா? அது மாதிரி ரோமன் லெட்டர்ஸ் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம் பாத்தீங்களா? இப்படி போடுவோம், வி போட்டு மேல ஒரு கோடு, கீழே ஒரு கோடு போடுவோம். அப்படின்னா 5ன்னு அர்த்தம். 1 போட்டு மேல ஒரு கோடு, கீழே ஒரு கோடு, ஐ மாதிரி போடுவோம். ஐ, அதுதான் ஐ என்பது 1. சி, அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. சி அப்படின்னா 100 அப்படின்னு வேல்யூ. யூக்கு 5 அப்படின்னு வேல்யூ. ஸோ ரோமன் லெட்டர்ஸ் இருக்கக்கூடிய வேல்யூஸ். இந்த வேல்யூஸ் படி இவருடைய பெயருக்கும் 666 வரும், இவருடைய சைனுக்கும் 666 வரும். லக்ஸ் கிளரி அப்படின்னு வரும். அது நீங்க கூட்டு எண்ணிக்கையும் 666 வரும். ஸோ இது இந்த 666 மட்டும் ஒருத்தருக்கு பொருந்துதா, அது கணக்கு கிடையாது.
இந்த மிருகத்தை குறிச்ச எல்லா அடையாளமும் அதுக்கு பொருந்தணும். அப்பதான் அது 666. சும்மா ஒரு இதை மட்டும் இப்ப திடீர்னு உங்க பேரை போட்டு பாருங்க, சில சமயம் உங்களுக்கு 666 வந்துடும். அப்படி கிடையாது. அதனால எல்லா அடையாளமும் பொருந்தணும்ல, அதுல இந்த அடையாளமும் அவருக்கு பொருந்தது அப்படின்னா, அவருக்குன்னா அந்த சிஸ்டத்துக்கு பொருந்தது. ஆகவே நம்ம என்ன செய்யறோம், இவங்கதான் கடைசியில பயன்படுத்த சாத்தான் பயன்படுத்த போகிறான். இவங்க அமெரிக்காவை பயன்படுத்த போறாங்க. அமெரிக்கா இவர்களுக்கு சிபாரிசு செய்ய போகிறது. இந்த ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சு, ஆக்சுவலா இந்த 2 வசனத்துல நிறைய படிக்கலாம், பட் நமக்கு டைம் இல்லை. அதனால இதோட நம்ம நிறைவு செய்யலாம். தேவ சமூகத்துல நம்ம இந்த நேரத்துல நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த கடைசி நாட்களில நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த நாட்களை நாங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள கிருபை செய்யும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கலாமா? கவிதைகள் முடிவு பண்ணலாம். நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக நன்றி. தேவ சமூகத்துல நாங்கள் வந்திருந்து வார்த்தைகளை நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம். தீர்க்க தரிசனங்கள் எங்களுக்கு ஆச்சரியமான சத்தியங்களாக நாங்கள் பார்க்கிறோம். ஏதோ கடைசி யுத்தத்திலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். நாங்கள் என்ன தீர்மானத்தை எடுக்க போகிறோம்? கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்க நான் பெரிய திட்டங்களை வகுத்துக் கொண்டிருக்கிறார். நாங்கள் அதில் கவனமாக இருந்து தெளிவுற வேதாகமத்தை நாங்கள் படித்து புரிந்து கொண்டு நாட்டு நடப்புகள் எல்லாம் நாங்கள் சரியாக கவனிக்க கற்றனை உபயோகிக்கிறோம். இதமான நேரமெல்லாம் தேவன் எங்களோடு கூட இருக்கும். இந்த யுத்தமானது பெரிதளவில் நடக்க போகிறது. நாங்கள் ஆயத்தப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல அனைவருக்கும்